அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மத்திய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மத்திய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கோவிந்த் மோகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி அவர் மத்திய கலாச்சாரத்துறை செயலாளராக பணியாற்றிட்டு இருந்தார். இப்போ மத்திய உள்துறை செயலாளராக போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். 1989 பேட்சை சேர்ந்தவர். இவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள் இருக்கும், அல்லது மறு உத்தரவு வரும் வரைக்கும் அந்த பதவியில் அவர் இருப்பார். அடுத்த வினா, கீழ்கண்ட எந்த இடம் புதிதாக ராம்சர் தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது? கீழ்கண்ட எந்த இடம் புதுசாக ராம்சர் தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு? ஆன்சர் பாருங்க, ஏ அன்று பி. அதாவது நஞ்சராயன் பறவைகள் சரணாலயமும் கழுவேலி பறவைகள் சரணாலயமும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த தகவல் வெளியாகிருக்கு. வன மற்றும் பருவநிலை மாறுபாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற பூபேந்திர யாதவ் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஆகஸ்ட் 14 அன்றைக்கி 3 தலங்கள் சேர்த்தாங்க. ஓகேவா, புதுசாக. ஸோ இன்னொரு தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தவா நீர்த்தேக்கத்தையும் புதிய ராம்சர் தலமாக சேர்த்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 82 தலங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ 3 சேர்த்ததால் 85 தலங்களாக இருக்குது. மொத்தமாக 13,58,068 ஹெக்டர் பரப்பளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுப்பு நில காடுகள் அழிவை தடுக்கிறதுக்கும் அதை பாதுகாத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் தான் இந்த ராம்சர் அமைப்பு அப்படிங்கிறது செயல்படுது. 1971ஆம் ஆண்டு ஈரான் நாட்டில் ராம்சர் அப்படிங்கிற நகரில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அங்கே தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டது. அதாவது இந்த கொள்கை வந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த பேர்லேயே நம்ம இதை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ராம்சர் அப்படிங்கிற பேர்லேயே. தமிழ்நாட்டில் மொத்தமாக 18 ராம்சர் தலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிற தலங்கள். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக உத்தரப்பிரதேசம் 10 ராம்சர் தலங்கள் இருக்குது. இந்த நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூரில் இருக்குது. கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரில் இருக்குது. விழுப்புரத்தில் இருக்குது. ஓகேவா. அடுத்த வினா பாருங்கள், 78வது சுதந்திர தினத்தில் எந்த பொருள்களை உபயோகிக்க உறுதியேற்போம் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்? ஆன்சர் என்ன? சணல். ஓகேங்களா. 78வது சுதந்திர தினம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஓகேங்களா. ஸோ இந்த சுதந்திர தினத்தை பற்றி நாளைக்கு முழு வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஃபுல்லாகவே. ஸோ அதை பாருங்கள். சணல் ஆலைகள். ஓகேங்களா. சணல் உற்பத்தியை சணல் பொருட்களோட அந்த இதை உபயோகத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சணல் ஆலைகள் அப்படின்னா இந்தியாவில் 113 இருக்குது. ஓகேங்களா. ஸோ சணலுக்காக என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 4 மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, 2023-24 காலகட்டத்தில் 617 கோடி எம்எஸ்பி கொள்முதல் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. சணல் துறை புத்தெழுச்சி பெறுவதில் இந்த பேக்கேஜிங் செய்வதற்கு சணல் பொருள்கள் கட்டாயம் அப்படின்னு சொன்னதாக தான் முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் சணல் விவசாயிகள், 7 லட்சம் பணியாளர்கள் நலன் பாதுகாப்புக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையில் 11வது முறையாக தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றுறாரு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2047க்குள்ளே வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற கருப்பொருளோட இந்த சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அடுத்த வினா பாருங்கள், தேச பிரிவினை பெருந்துயர் நினைவு புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? தேச பிரிவினை பெருந்துயர் நினைவு புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வச்சவர் யார்? RN ரவி, தமிழக ஆளுநர். ஓகேங்களா. ஸோ சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வச்சிருக்காரு. இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழே இயங்குறது தான் மத்திய மக்கள் தொடர்பகம். அவங்க தான் இந்த கண்காட்சியை நடத்தியிருக்காங்க. அடுத்த வேணா பாருங்கள், சமீபத்தில் தமிழக முதல்வர் எத்தனை மாவட்டங்களில் மரகத பூஞ்சோலைகளை திறந்து வைத்தார்? ஆன்சர் என்ன? 29 மாவட்டங்களில் 29 மாவட்டங்களில் தொடங்கி வச்சுருக்காரு. 75 பூஞ்சோலைகள் மொத்தமாக. இதில் எல்லா செடி கொடி எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்ம அமிர்த உதயான் தோட்டம்னு நேற்று ஒன்று பார்த்துருப்போம், நேற்று கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி தமிழகத்தில் ஆலை கழிவுகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் சூழல் கண்காணிப்பு மையத்தையும் திறந்து வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை தலைமை செயலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அது மூலயமா திறந்து வச்சுருக்காங்க ஆகஸ்ட் 14. ஓகேவா. அடுத்தது, அமலாக்கத்துறை
அந்த இதோட புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? அமலாக்கத்துறையோட புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் ராகுல் நவீன் அவர்கள். ராகுல் நவீன் அவர்கள். ஸோ இந்திய வருவாய் பணி அதிகாரியாக இருந்தார். ஸோ அவரை தூக்கி இப்போ இதுக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த நியமனம் போட்டிருக்காங்க. நாட்டில் பண மோசடி, அந்நிய செலாவணி தொடர்புடைய குற்ற வழக்குகளை, செலாவணி ஓகேங்களா, சலாமணி கிடையாது, செலாவணி தொடர்புடைய குற்ற வழக்குகளை விசாரிக்கிற புலனாய்வு அமைப்பு தான் இந்த அமலாக்கத்துறை. ஸோ அதுக்கு இப்போ வந்து அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பதவி காலம் அப்படிங்கிறது 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், இந்திய ஹாக்கி அணியில் எந்த ஜெர்சி எண் விடுவிக்கப்பட்டிருக்கு? ஸோ இந்திய ஹாக்கி அணி நீங்கள் கிரிக்கெட்டில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சச்சின் யூஸ் பண்ண அந்த 10 அப்படிங்கிற ஜெர்சி எண்ணும், தோனி யூஸ் பண்ண 7 ஓகேங்களா, இந்த ஜெர்சி எண்ணும் ஓய்வு அளிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹாக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் ஸ்ரீஜேஸ் அப்படிங்கிறவர் இந்திய அணியோட கோல் கீப்பராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்கில் கூட இந்திய அணி வந்து வெண்கலம் ஜெயிச்சுது, அதுலேயும் அவர் தான் கோல் கீப்பர். ஸோ இப்போ அந்த போட்டியோட அவர் வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு. ஸோ அவரை சிறப்பிக்கிற வகையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அவர் யூஸ் பண்ண ஜெர்சியோட நம்பர் வந்து 16. ஸோ அந்த நம்பருக்கு வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஹாக்கி அணியோட சீன பெருஞ்சுவர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் பிஆர் ஸ்ரீஜேஸ் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு குரூப் 2, 2A, 4க்கெலாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்க லைன் பை லைனாக கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னா ஸோ நம்ம வினாவங்கி புத்தகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஸ்பிளேவில் இப்போ ஷோவாகும். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.